தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாங்குநேரி எம்எல்ஏவை முற்றுகையிட்ட பொதுமக்கள் எங்க ஊருக்குள்ள பேருந்துகள் வரதில்ல, பேருந்து நிலையத்துல இருக்கிற கழிவறை சரியா இல்ல, நாங்குநேரின் டிக்கெட் கேட்டாலே இலக்காரமா பாக்குறாங்கன்னு தங்களுடைய அதிருப்திகளை தெரிவிச்சது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நாங்குநேரினாலே ஒதுக்கப்பட்ட தொகுதியா ஆயிடுச்சு. அதெல்லாம் போக முடியாதுமா, நீங்க ஏறி உட்கார்ந்துடணும். திடீரென பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த நாங்குநேரி எம்எல்ஏவான ரூபி மனோகரன் அவர்கள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி எம்எல்ஏவான ரூபி மனோகரன் அவர்கள் நாங்குநேரி பஸ் ஸ்டாண்ட் அதுக்கப்புறமா கழிவறையை ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில கடந்த 3 வருஷமா பழுதடைஞ்சிருக்கிற அந்த கழிவறையை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட எம்எல்ஏ தெரிவிச்சதா கூறப்படுது. இதை தொடர்ந்து அங்க வந்த ஊர் மக்கள் நாங்குநேரி ஊருக்குள்ள முறையான அரசு பேருந்துகள் வரதில்லை, பல பஸ்களும் பைபாஸ் வழியா தான் போகுது, இதனால நாங்க ரொம்பவே அவதிக்குள்ளாரோம். அது மட்டும் இல்லாம காலையில 7:30 மணிக்கு வந்தா இந்த பேருந்துகள் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்களுடைய பிள்ளை குட்டிகளை பாக்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி தங்களுடைய வேதனைகளை தெரிவிச்சாங்க. இது மட்டும் இல்லாம நாங்குநேரி ஒதுக்கப்பட்ட ஊராட்சியா மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ அவர்கள் கிட்ட குற்றம் சாட்டுனதாகவும் கூறப்படுது. நாங்குநேரி எம்எல்ஏவான ரூபி மனோகரன் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட நிச்சயம் நான் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டதா கூறப்படுது. பொதுமக்கள் ரூபி மனோகரன் அவர்கள் கிட்ட பேசின இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.